அதிமுக கூட்டணியிலே இணையும் புதிய தலைவர். அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லை என சொல்றா அந்த நபர்களுடைய வாயை அடைக்கக்கூடிய விதமாகத்தான் தற்சமயம் அதிமுகவிலும் கூட்டணி கட்சிகள் இணைந்து கொண்டிருக்காங்க. நேற்று தினம் கூட ஜான் பாண்டியன் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்க இருக்கிறது. இந்த சூழலில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, விரைவில் ஒரு புதிய கட்சி அதிமுக கூட்டணியில் சேரப்போகிறது என சொல்லியிருந்தார். எடப்பாடி இப்படி சொன்னதுமே அரசியல் சூழலில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன அந்த புதிய கட்சி எது அப்படின்னா, தமிழக அரசியல் சூழலில் சமீபத்தில் சத்தமில்லாமல் பரபரப்பாக மாறி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர்களிடம் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியும் என்றும், அதிமுக தலைமை வேட்பாளராக நியமிக்கப்பட்டு வரும் யாரும் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது தேர்தல் முன் கூட்டணி மாற்றங்கள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் மேலும் ஊட்டியிருக்கிறது. அத்துடன் விரைவில் அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய கட்சி இணைய போகிறது என்று கூறியிருக்கிறார். அந்த புதிய கட்சி யார் என்பது அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி சொல்லவில்லை என்றாலும், எடப்பாடி இப்படி சொன்னதுமே அந்த புதிய கட்சி அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா என்ற சந்தேகம் பெருவாரியாக ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயகன் சிக்கல், சிபிஐ விசாரணை என்ற இரட்டை பிரச்சனையில் விஜய் சிக்கி தவிக்கும் நிலையிலே எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு சொல்லி இருப்பது பெரும் குழப்பத்தையும் அதே சமயம் சஸ்பென்ஸையும் அரசியல் களத்திலே அதிகப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய்க்கு தற்போது வந்துள்ள நெருக்கடியை ஏற்படுத்தியதே பாஜக என்று எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே சொல்லிட்டு வரும் நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா, அப்படியே வந்தாலும் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளர் பிரச்சனை எழாதா என்ற போன்ற கேள்விகளும் தற்போது கிளம்ப ஆரம்பிக்கிறது. தற்போதைய சூழலில் அதிமுக, பாஜக, அன்புமணியின் பாமக ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். இதில் விரைவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. அமித்ஷா டிடி தினகரன் கடந்த வாரம் டெல்லியில் சந்திப்பதை நிரூபித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் தேமுதிகவை பொறுத்தவரை மேல் சபை எம்பி பதவியுடன் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்தில் ஒதுக்கும் கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் என்பது கட்சியினுடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்கு அதிமுகவிடம் ஒப்புக்கொண்ட நிலையிலே எடப்பாடியாவது தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே செயல்பட்டு வருவதாகவும், அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி சொன்னது தேமுதிகவை என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. ஆனால் அவர் சொன்னது தேமுதிகவை கிடையாது, வேறு ஏதோ ஒரு புதிய கட்சி, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி என்பது அதிமுக கூட்டணியிலே வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிறது சஸ்பென்ஸாக எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறார். அது யார் என்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்றாலுமே ஜனவரி 23ஆம் தேதிக்குள் அந்த நபர் யார், அந்த கட்சி எது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது கண்டிப்பாக வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.